சண்டே விலாக் பார்க்கலாமா? ஊருக்கு போகிறனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் சண்டே ஒரு ஈவினிங் 5:00 போல் வந்துட்டு வண்ணாரப்பேட்டைக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். சரி அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். துணி பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு உழைச்ச மாதிரி இருக்கும். சரி நாங்களுமே ஒரு 2-3 டைம்ஸ் அங்கே பர்ச்சேஸ் பண்ணனால பிடிச்சி போய் சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். கரெக்டாக வந்துட்டு வண்ணாரப்பேட்டை ரீச் ஆகவே ஒரு 6:00 ஆயிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் பார்க்கிங் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக வந்துட்டு கடை தான். இந்த சைடும் கடை தான், அந்த சைடும் கடை தான். அதனால் உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்களுமே வந்துட்டு ஒரு சந்தில் தான் பார்த்து பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே நடந்து போயிருப்போம். நிறைய கடை ஒரே ஸ்ட்ரீட்டு தான். ஆனால் தேவையானது எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பசங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என் பொண்ணுக்கு சீக்கிரமாக எடுத்துட்டேன். ஆனால் என் பையனுக்கு வந்துட்டு செட் ஆகவே இல்லை. ஒரு 2-3 கடையை மாற்றி மாற்றி ஏறி இறங்கி தான் பார்த்து எடுத்தோம். எப்போவுமே சண்டே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் இந்த தாட்டி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் யோசிச்சே தான் வந்தோம். சண்டே போகிறோம், எப்படி ரஷ்ஷாக இருக்கும், எடுக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வீக் டேஸ்மே வந்துட்டு ரஷ்ஷாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். ஆன்லைனில் வந்துட்டு ஒரு 400 இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 300 தான். அந்த ரேட்டுக்கு துணி பயங்கர ஒர்த்து. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழி என் பையனுக்கு ஒரு கடையில் செட் ஆகிடுச்சு. அவனுக்குமே பேண்ட்டு ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா நானும் எங்களோட சிஸ்டர் ஃபேமிலி 2 பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட உள்ளேயே வந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா புதுசாக எதாவது கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பார்த்து எடுத்தோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்குமே பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் கோயிலில் வந்துட்டு திருவிழா. அதனால் அந்த கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா பிரசாதமும் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஆஃபர்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டிருந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா 999 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 5 ஷர்ட்டு 999. அதே மாதிரி லேடிஸ்க்கு குர்த்தீஸு அந்த டாப்ஸ் எல்லாமே சேர்த்து 6 டாப் 7 டாப் அதுவுமே 999 கொடுத்துருந்தாங்க. நாங்களுமே போய் பார்த்தோம். அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டியோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி பானிபூரி, பிரெட் ஆம்லேட் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் பைக் பார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே நடந்து வந்துட்டோம். ரிட்டன் வந்துட்டு திரும்பி மறுபடியும் வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பார்க்காத கடைக்குள்ளெல்லாம் மறுபடியும் நுழைஞ்சிக்கிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ரிட்டன் வந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 9:30 போல் ஆயிடுச்சு. போகிற வழியிலே சரி டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆக ஒரு 10:00 போல் ஆயிடுச்சு. யாரெல்லாம் சண்டே வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க, எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. போனோமா டக்குன்னு பார்த்தோமா எடுத்தோமா அப்படி தான் இருப்பேன். ரொம்ப நேரம் சுற்றணுங்கிறது எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.